நெஃப்டியில் தற்போது ஒரு புதிய செக்டார் இண்டெக்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெஃப்டியில் வந்து நிறையா செக்டார் இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறது தான் கெமிக்கல் இண்டெக்ஸ். கெமிக்கல் செக்டார் இண்டெக்ஸ் அப்படிங்கிறப்ப அதனுடைய பெயர்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் கெமிக்கல் செக்டார்னுடைய ஸ்டாக்ஸ் தான் இருக்க போது. கெமிக்கல் செக்டார்னுடைய பயன்பாடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் கெமிக்கல்னுடைய பயன்பாடு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு இருக்குது. இந்த இண்டெக்ஸில் கெமிக்கல் செக்டாரை சேர்ந்த முக்கியமான நிறுவனங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. இதில் எல்லா வகையான கெமிக்கல் கம்பெனியும் இருக்குது. ஸோ கெமிக்கல் கம்பெனியை வந்து 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. கெமிக்கல் நிறுவனம், ஆக்ரோ கெமிக்கல் நிறுவனம், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் நிறுவனம். ஸோ இந்த 3 நிறுவனங்களுமே இந்த செக்டார் இண்டெக்ஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. கெமிக்கல் செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸும் வந்து இதில் இருக்காது. உங்களுக்கு மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், ரெவென்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் இந்த இண்டெக்ஸில் வந்து இடம்பெற்றிருக்கு. சரி வாங்க, இப்போ வந்து இந்த இண்டெக்ஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது, அதனுடைய வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சொல்ல போகிற ஸ்டாக்ஸ் எதுவுமே எந்த ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, எந்த ஒரு செல்லிங் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இதை ஒரு தகவலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிடிலைட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதனுடைய வெயிட்டேஜ் 13.35%. இதுதான் இண்டெக்ஸில் வந்து அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனி. அதுக்கு அடுத்தபடியாக எஸ்ஆர்எஃப் 13.24%, யூபிஎல் 10.45%, பிஐ இண்டஸ்ட்ரீஸ் 7.98%, சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 6.92%, கோரமண்டல் 6.39%, ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் 4.78%, நவீன் ஃப்ளோரோ 4.29%, தீபக் நைட்ரேட் 4.15%, லிண்டே இந்தியா அது வந்து 4.07%, டாடா கெமிக்கல் 3.97%, ஹெச்எஸ்சிஎல் 3.17%, அட்டுல் 2.76%, சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் 2.66%, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் 2.50%, இஐடி பேரி 2.20%, பிசிபிஎல் 2.05%, பேயர் கார்ப் 1.97%, சுமிட்டோமோ கெமிக்கல் 1.85%, ஜிஎன்எஃப்சி 1.28%. ஸோ இது எல்லாமே சேர்த்துறப்ப நம்மளுக்கு 100% வந்துருச்சு இந்த இண்டெக்ஸுக்கு. ஸோ இந்த புதுசாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து நீங்களும் ட்ராக் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பற்றி அனலைஸ் பண்ணி பாருங்கள்.